வணக்கம். நான் தான் குபேந்திரன் பேசுகிறேன், உங்கள் மாண்புமிகு மனிதன் சேனலோட. நிஃப்டி இன்றைக்கி ரஃபாக 495.20 லெவலில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது ஒரு கட்டத்தில் 600 பாயிண்ட் வரைக்கும் வீழ்ச்சி அடைகிற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக கொஞ்சம் பையிங் வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட்டை நிறுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்தியாவோட பட்ஜெட் நாளுங்கிறதுனால பட்ஜெட்டில் எந்த ஒரு அறிவிப்பும் பங்கு முதலீட்டாளர்களுக்கு பிடிச்சது மாதிரி இல்லைங்கிறதுனால மார்க்கெட்டை விற்று தொலைச்சிருக்கிறாங்க. எப்போதும் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அடுத்தவங்க இருக்கணும், ஒரு சட்டம் இருக்கணும், ஒரு நாடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தலைவலியாக தான் போகும். அந்த சட்டம் எப்படி இருக்குது, அந்த நாடு எப்படி இருக்குது, அவங்க திட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் உங்களோட திட்டத்தை மாற்றிக்கிங்க. உங்களுக்கான முதலீடான திட்டம் நினச்சி தான் உள்ளே வந்தீங்க. லாபம் வந்து சம்பாதிச்சுட்டு போகிறீங்க, அது லாபம் இல்லாமல் வெளியே போகிறீங்க. ஆக்சுவலாக பங்குச்சந்தை முதலீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாபம் இல்லாமல் வெளியே போகலை. லாபம் சம்பாதிக்கும் நிறையா இருக்கிறாங்க. சில பேர் நஷ்டம் அடைகிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் லாபம் அடைகிறவங்க தான் அதிகபட்சமாக இருக்கிறாங்க. அவங்க சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அந்த லாபம் அதிகமாக அடைகிறவங்க நஷ்டம் அடைகிறவங்களுக்கு சார்பாக பேசுகிற மாதிரி ஒரு ட்ராமாவை தான் ஏற்படுத்துகிறாங்க. உண்மையை சொல்ல போனால் நஷ்டம் அடைகிறவங்களோட கமெண்ட் போயிடுறாங்க, நமக்கு கிடைச்சது அவ்வளோதான் சொல்லிட்டு. ஆனால் லாபம் அடைஞ்சவங்க தான் வந்து கொஞ்சம் கூட நஷ்டம் அடைகிறதுக்கு விரும்புறதில்லை. எனிவே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நான் மந்த்லி கேண்டிலில் வச்சுருக்கிறேன். மந்த்லி கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சப்போர்ட் லைனை வந்து அவங்க பிரேக் பண்ணல. இந்த ப்ளூ கலர் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் மந்த்லி சப்போர்ட்டில் இருக்குது. இந்த மந்த்லி சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரை மார்க்கெட்டு இந்த அடுத்தடுத்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இது எப்படி போகும்னா, அடுத்த இங்கே வந்துட்டு ஃபர்தராக திரும்ப அப்படி போயிட்டு இருக்கலாம். இப்படி அதாவது சைடுவேஸ் மூமெண்ட்டில் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கலாம். இதை உடச்சி கீழே வரும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இங்கே எடுக்கலாம். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இதெல்லாமே சப்போர்ட்ஸ் தான். ஸோ அவ்வளோ சீக்கிரம் கீழே விட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இங்கே வாங்கி வச்சுருக்கவங்களாம் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இத்தனை சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வருதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயாவது ஒரு சப்போர்ட் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு இங்கே வந்து ரிட்டர்ன் எடுத்து போயிடுவான், அல்லது இப்படி கீழே வந்து ரிட்டர்ன் எடுத்து போயிடுவான், அல்லது அது கீழே வந்து ரிட்டர்ன் போயிடுவான். ஸோ நீங்கள் தைரியமாக உங்களுடைய முதலீடை வந்து சரியான இடத்துல என்ட்ரி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சரியான லாபத்தில் போக முடியும். அது எப்போ என்ட்ரி கொடுக்கணுங்கிறது தான் நான் வந்து நம்ம பயிற்சியில் சொல்கிறேன். பொது வெளியில் சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஸோ அதனால் பயிற்சி சொல்லிட்டுருக்கிறேன். நம்ம பயிற்சியில் கலந்துட்டிங்கன்னா நிச்சயம் நீங்கள் லாபகரமாக பங்கு சந்தையை செயல்படுத்த முடியும். பங்கு சந்தையிலும் இல்லை, எந்த ஒரு சந்தையிலையும் நீங்கள் ஜெயிக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு பயிற்சி அவசியமாக வேணும். இப்போ நான் கொடுக்குறது இலவச பயிற்சி தான். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே பயிற்சி நாள். இன்றைக்கி என்னோடய வேலைப்பளவு காரணமாகவும் ப்ளஸ் நிஃப்டி இன்றைக்கி ஒர்க்கிங் டேங்கிறதுனாலையும் என்னால் இன்றைக்கி பயிற்சி கொடுக்க முடியல. அடுத்த என்னைக்கு கொடுக்குங்கிறத நான் நாளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் மெசேஜ் போடுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இன்றைக்கி இத்தனை 600 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கும் போது இதில் நீங்கள் ஒரு 100 பாயிண்ட்டை கேட்ச் பண்ணதை விட ஒரு 6000 சம்பாதிச்சிருக்கலாம். ஒரு 6000 நீங்கள் சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனால் எத்தனை பேர் நீங்கள் சம்பாதிச்சிங்க தெரியல. நம்மளோட ட்ராஜடி ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு இன்றைக்கி தெளிவாக என்ட்ரி கிடச்சிச்சு. அதை நீங்கள் பயன்படுத்தினாலும் தெரியும். எனக்கு பயன்படுத்தினீங்கன்னா சந்தோஷம் தான் எனக்கு. இந்த ப்ளூங்கிறது வந்து 50 நாள் மூவிங் ஆவரேஜ். 50 நாள் மூவிங் ஆவரேஜ் கீழே வரத வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் இருக்கும். அதனால் 50 நாள் மூவிங் ஆவரேஜுங்கிறது 21,550 வரைக்கும் இருக்குது. ஸோ 21,550க்கு மேலே மார்க்கெட் இருக்க வரைக்கும் ட்ரெண்டு புல்லிஷ் தான். அதுக்கு கீழே வந்தால் தான் மார்க்கெட் வந்து டவுனை நோக்கி வரான்னு அர்த்தம் வந்து. ஸோ அதனால் எந்த ஒரு மார்க்கெட்டுமே தொடர்ந்து ஏறிட்டே இருக்காது. இறக்கங்களும் ஏற்றங்களும் தான் ஆகுது. வீக்லியில் பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவாக வரும். வீக்லியில் பாருங்கள், அதே இடத்துல தான் அந்த ப்ளூ லைனை டச் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அது க்ளோஸ் பண்ணி கீழே வைக்கல. அந்த ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது, அந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே தான் போயிட்டுருக்காங்க. இதை நம்ம இன்னும் டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது இன்னும் நமக்கு தெளிவாக தெரிய வரும். டே கேண்டிலில் அவங்க வந்து இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன தெரிய வருதுன்னா, இந்த டே பொசிஷன்ஸில் எடுக்கிறது வந்து இனி வந்து ட்ரெண்டு டவுனில் தான் இருக்கும். எப்போ இந்த ஃபர்தராக இந்த ப்ளூவை கிராஸ் பண்ணி மேலே போகிறாங்களோ அது வரைக்கும் இந்த மார்க்கெட் 25,662க்கும் கீழே தான் மார்க்கெட்டு இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு தான். 25,662 இதுக்கு கீழே இருக்கும் வரை டவுன் ட்ரெண்டு. நீங்கள் எப்போல்லாம் மார்க்கெட் ஏறுதோ அப்போல்லாம் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆனால் எப்போதுமே மேலே ரெசிஸ்டன்ஸில் போய் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புட் ஆப்ஷன் தான் ஜெயிச்சிட்ருக்கோம். இந்த லெவலில் மேலே போயிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் இதை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கணும், சிஇ வாங்கணும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது நீங்கள் சம்பாதிக்கலாம். ஏன்னா டெக்னிக்கல் ஒரு காலத்துலையுமே போய் சொல்லாது, மனுஷங்கள் போய் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜெயிக்கலாம். தொடர்ந்து வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம போய் தெளிவாக பார்ப்போம். இப்போ நம்ம 1 ஹவர் வச்சுப்போம். 1 ஹவர் வைக்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். பாருங்கள், 1 ஹவரில் அவன் தெளிவாகவே சொல்லிட்டான். நம்ம எப்போதுமே என்றைக்கு சொல்லியிருக்கான் பாருங்கள், இன்றைக்கி இல்லை, நம்ம பயிற்சியில் சொன்னது மாதிரி
1 ஹவரில் அவன் இந்த நாள்லேயும் வந்துட்டான். என்ன கிட்டத்தட்ட 14ஆம் தேதி 14 ஆமாம் ஜனவரி 14ஆம் தேதி அவன் ரவுண்ட் ட்ரிப்புக்கு வந்துட்டான். அன்னையிலேருந்து எப்போல்லாம் அவன் வந்து இந்த ப்ளூ லைனை டச் பண்ணுறானோ அப்போல்லாம் ஷார்ட் அடிச்சு கீழே தான் போடுறான் பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ லைனை டச் பண்ணும்போது இடத்துல வரும்போதெல்லாம் கீழே தான் வரும். ஸோ இந்த ட்ரெண்டு எவ்வளோ போவாங்கிறத நீங்கள் இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யுவர் சாய்ஸ், ஸ்கை இஸ் யுவர் லிமிட். ஆனால் இது மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தராக மேலே போவாங்கிறது தான் நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த ஸ்ட்ராட்டஜியில். இன்னும் வேறு மெத்தட்லாம் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். அது நீங்கள் பயிற்சியில் இருக்கிறதுல உங்களுக்கு புரியும். ஸோ ஆஸ் பர் மை ப்ரொடிக்ஷன்ஸ், ஆஸ் பர் டெக்னிக்கல், இந்த ப்ளூ லைனை வந்து டச் பண்ணி மேலே போகாத வரைக்கும் மார்க்கெட்டு டவுன்ட்ரில் தான் இருப்பான். நீங்கள் தைரியமாக புட் ஆப்ஷன் வாங்கி சம்பாதிக்கலாம். எப்போல்லாம் அந்த ப்ளூ லைன் மார்க்கெட் வந்து டச் பண்ணுதோ அது டச் பண்ண இப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி மேலே போவான். நாளைக்கு பையர்ஸ் வந்து போனால் கூட இந்த ப்ளூ லைனுக்கு தான் வரும். இங்கே போயிட்டு திரும்ப கீழே தான் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பி எடுக்கணும். நீங்கள் பி இங்கே எடுக்கக்கூடாது. பி இங்கே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் கிடைக்கும். சரிங்களா? பிஏ வந்து இங்கே தான் எடுக்கணும். இங்கே வரும்போது மேலே வரும்போது பி எடுத்திங்கன்னா அது இந்த பாயிண்ட் வரைக்கும் வர லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நான் டெய்லி 1000ங்கிறது தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க டார்கெட்டு. ஏன்னா பயிற்சியில் உங்களுக்கு அதை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் ஃபர்தராக உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். புதுசாக நீங்கள் இறங்கி இதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 1000 2000ங்கிறத நீங்கள் முதல்ல நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்டப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக லாட்டு கூட்டிக்கலாம், உங்கள் இதையும் கூட்டிக்கலாம். நான் சொல்கிறது எல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான். இது எதுவுமே வந்து பை செல் கால் இல்லை. சரிங்களா? எஜுகேஷன் பர்பஸ் தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய எந்த நஷ்டத்துக்கும் லாபத்துக்கும் நான் பொறுப்பேற்க முடியாது. அது நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரும் இல்லை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை தான் இப்படி மார்க்கெட்டு இப்போ போயிட்டுருக்கு. இந்த கரெக்ஷன்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். வந்து உங்களுக்கு பிடிச்ச நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 50 ஸ்டாக் எதெல்லாம் வந்து நல்லா இறங்கி இருக்குதோ, நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக் இருக்குது. அந்த 50 ஸ்டாக்கில் எதில் நல்ல ஒரு 10% 25% வரைக்கும் இறங்கி இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து 1 2 1 2 1 2ன்னு ஆர்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். வந்து என்ன வச்சுக்கோங்க, ஓவரால் இல்லை இந்த இதில் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஸ்டாக்கில் போக விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நிஃப்டி பீஸ்னு ஒன்று இருக்குது. இது இந்த 50 ஸ்டாக்குகளின் தொகுப்பு தான் நிஃப்டி பீஸுங்கிறது. அதாவது இந்த 50 ஸ்டாக்கு இதில் நிஃப்டி 50ல் இருக்குது. அதோட ரேஷியோ தான் நிஃப்டி பீஸ். எப்பப்பெல்லாம் நிஃப்டி வந்து 5 அல்லது 5% அல்லது 3% 2% அப்படி வருதோ, 2% வரும்போது 1 வாங்குங்க, 3% வரும்போது 2 வாங்குங்க, 5% வரும்போது நீங்களும் 5 வாங்குங்க. இந்த நிஃப்டி பீஸுங்கிறது வாங்கினீங்க. இப்போ 283 சம்திங் ரேஷியோவில் இருக்குது நிஃப்டி பீஸு. இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஓவரால் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 to 10% லாபம் கிடைக்கும். 7 to 10%. நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கூட அவ்வளோ வருமானம் கிடைக்காது. ஸோ சம்பாதிக்கிறதுக்கான வழி இதில் இருக்குது. நிஃப்டி பீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம். மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது குறைய என்னைக்கெல்லாம் குறையுதோ அப்போ நீங்கள் அதை வாங்கிட்டே இருக்கணும். அதே எப்படி வாங்க முடியும், எப்படி வாங்கினா உங்களுக்கு லாபத்தில் இருக்க முடியுங்கிறத நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பொது வெளியில் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, அதனால தான் சொல்ல வரேன். ஜஸ்ட்டு ஹிட் பண்ணிச்சிங்க. இன்றைக்கி நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்கள் என்ட்ரி இருந்துச்சுங்கிறது ஜஸ்ட்டு பார்ப்போம். காலையில் மார்க்கெட் தொடங்கினதிலிருந்தே அவன் தெளிவாக சொல்லிவிட்டான், நான் கீழே போகிறேன், என்னை யாரும் நம்பாதீர்கள், நான் கீழே போகிறேன்னு சொல்லிட்டு தான் அவன் தெளிவாக இங்கே கொடுத்துருக்குறான் பாருங்கள். சாரி, இந்த 1 மினிட்டில் வச்சு பார்க்கும்போது கேண்டில் இங்கே இருந்துச்சு உங்களுக்கு. இன்றைக்கி 1 பிப்ரவரி. பிப்ரவரியில் காலையில் உங்களுக்கு இந்த டைம் தான் எஸ் 9:15 தொடங்கியிருக்கிறோம். அதை இங்கே வச்சுப்போம், நம்ம அதை போட்டுக்குவோம். இன்றைக்கி வந்துட்டு இதுதான் இன்றைக்கி காலையில் தொடங்கப்பட்ட மார்க்கெட் தொடங்கினதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு கால் ஆப்ஷன்ஸ். ஏன்னா செய்தியில் வந்து இந்த செய்தி சேனலில் மார்க்கெட்டில் அந்த டேக்ஸ் குறைக்க போகிறாங்க, இந்த டேக்ஸ் குறைக்க போகிறாங்க, மார்க்கெட் ஏற போகுது, எஸ்டிடி குறைக்க போகிறாங்க, இன்கம் டேக்ஸ் குறைக்க போகிறாங்க, மார்க்கெட் ஸ்டைர் ஏப்பை வாங்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரே புழுகு மூட்டைங்களாக பேசிகிட்டு இருக்கீங்க டிவிலெல்லாம் உட்காந்துட்டு. ஏன்னா இவங்க தான் பெரிய தன்னை படித்த அறிவாளிகள். பட் சுய அனுபவம் அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல, எதை வச்சு அவங்க அதை சொன்னாங்கன்னு தெரியல, அல்லது மக்களை ஏமாற்றதை இவங்கெல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு சொல்லுவாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து என்னோடய சந்தேகம்லாம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா எஸ்ஐபியில் கடந்த 2 வருடமாக 2 இயர்ஸாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் கோடி
நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபியில் போயிட்டுருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணுறாங்கன்னா அதிகமாக மிடில் கிளாஸ் மக்கள் தான் பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ் மக்கள் இந்த இன்வெஸ்ட் தொடர்ந்து பண்ணிடுறாங்க. இதனால் என்ன பண்ணால் பிக் பீப்புளுக்கோ எஃப்ஐக்கோ அவங்க நினச்ச மாதிரி எதையும் செய்ய முடியல. ஏன்னா அவங்க மார்க்கெட்டை இறக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த எஸ்ஐபி வந்து ஏற்றிக்கிட்டே இருக்குது. இது நோக்கம் என்னென்னா, ஸோ அவங்க நினச்ச மாதிரி மார்க்கெட் கொண்டு போக முடியலங்கிறதுனால பொதுவாகவே தெரிஞ்சிங்க, நமக்கு எதிரி எங்கேயுமே கிடையாது. நமக்கு எதிரி நாமளாக இருப்போம், அது நம்ம தம்பி அண்ணன் நம்ம பக்கத்துக்கு வேணா இருப்பான். வந்து அந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் நமக்கு எதிரி. நம்ம நாட்டில் இருக்கிறவங்களே வந்து இந்த பங்கு மார்க்கெட்டே வீழ்த்தணும்னு நினைப்பாங்க. வந்து அது நமக்கு தெரியாது. நம்ம கூட நம்ம ஓட்டு போட்டோங்கிறதுனால நம்ம நல்லவங்க நினைக்க முடியாது, நம்ம ஆள்றதுனால நம்ம நல்லவங்க நினைக்க முடியாது. வந்து சரிங்களா, அவங்களோட நமக்கு இல்லாத அக்கறை. நம்ம காசை கொடுத்து வாங்கினா கூட மார்க்கெட்டை சரியுதுங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இதை மார்க்கெட்டை ஓரளவு சரிவில் தடுக்கணும்னா அது எப்படி நம்ம பங்கு சந்தை முதலீட்டுக்கான வழிவகைகளை எப்படி பண்ணால் முதலீடுகளை பெருக்க முடியுங்கிறத பற்றி அவங்க யோசிக்கவும் இல்லை. ஏன்னா பணக்காரர்கள் தான் லாபம் அடைவாங்க. அதை பற்றினால தெளிவாக அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா வந்து, இது டாலரு ஏறிட்டு இருக்கு போது அதை எப்படி குறைக்கணும், நான் 92 ரூபா போயிடுச்சு, அதுக்கு எதுவும் யோசனை பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக அதனால தான் அவங்க விற்றுட்டு போகிறாங்க. என்ன 70 ரூபாய்க்கு டாலர் இருக்கும்போது வாங்கினவங்க இப்போ 92 ரூபா போகும்போது அவங்க பணத்தை விற்றுடுறாங்கன்னா 20 ரூபாய் 22 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்க டாலரை மாற்றிட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு மேலும் வரியை கூட்டினா அவங்க எப்படி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அவங்க இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே 15,000 18,000 மூவ் பண்ணுறது தான். வந்து இப்போவும் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. வந்து அவங்களுக்கு தெரியும் இது ஒரு நாள் மேலே போகும்னு சொல்லிட்டு. வந்து நம்ம தான் பயந்துட்டுருக்கோம். அதனால் நம்ம பயந்துட்டு இருக்க வரைக்கும் நம்ம பயப்பட்டு தான் இருப்போம். வந்து சரிங்களா, இது ஒரு ட்ராப் மாதிரி தான் தெரியுது. இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சரிவு கிடையாது. அந்த சரிவு வந்து கண்டினியூஸ் ஆகாது. விரைவில் இது ரெக்கவரி ஆகிடும். ஏன்னா மக்கள் ஒரு முடிவு, நம்ம மக்கள் என்ன நடந்தாலும் மறந்துட்டு அவங்க வழக்கம் போல் எப்படி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வந்து 1-2 பேர் விதிவிலக்கு, அவங்கள கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கிராஜுவலாக உங்கள் யாராவது அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஆனால் நிச்சயம் ஒரு எதிர்காலத்தில் ஓவரால் 5 இயர்ஸில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்கு பங்கு மார்க்கெட்டை இதுவரையும் யாரையும் கைவிட்டதே இல்லை. நீங்கள் நம்பணும் கைவிடலாம், பங்கு மார்க்கெட் உங்களுக்கு கைவிடாது. நிச்சயம் நல்லது நடக்கும். ஆனால் இறக்கத்தில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏற்றத்தில் பண்ணும்போது அது உங்களுக்கு ஏறும் போது உங்களுக்கு ஏறுற மாதிரி தெரியும். ஆனால் இறக்கத்தில் பண்ணுற லாபத்தை விட ஏற்றத்தில் பண்ணுற லாபம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்ம நியூஸ் சேனல், அந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து கொடுத்த ஒரு ஃபால்ஸ் ஹோப்பில் வந்து இது ஏறிச்சு. இங்கேருந்து இந்த தகவல் கிடைச்ச உடனே அடிச்சாம பாருங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக அடிச்சாம பாருங்க, வெர்டிகலாக விழுந்து. இவ்வளோ பெரிய ஃபால்னும் போது இதை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வந்து இவ்வளோ பெரிய ஃபால்லாம் எப்போது தான் நடக்கும். இந்த மாதிரி ஃபாலில் நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனால் இங்கே நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா பாவம் அவங்க நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கால் ஆப்ஷன் எடுத்தவங்க கதை ரொம்ப 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 கஷ்டம். இந்த இதை பிரேக் பண்ண முடியலங்கும் போது இந்த இடத்துலேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், புட் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். நமக்கு தெளிவாக சிக்னல் கிடச்சிருச்சு. அந்த சிக்னல் படி நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மினிமம் லாபம் நான் சொன்ன 2,000 5,000 நீங்கள் 1000 தான் நம்ம மினிமம் நம்ம டார்கெட்டு. 2,000 கிடைச்சாலும் சந்தோஷமாக நீங்கள் பயன்படுத்திட்டு நீங்கள் இன்றைக்கி லாபம் அடைஞ்சிருக்கலாம். தொடர்ந்து நம்ம லாபத்தில் இருக்கிறது நம்ம நோக்கம். நமக்கு கேபிட்டல் முக்கியம். தொடர்ந்து சிறுக நம்ம சம்பாதிச்சு நம்ம லாபத்தை சேர்க்கணும். அந்த அனுபவத்துக்கு தான் நான் உங்களுக்கு பாடுபடுறேன். நான் என்னோடய முயற்சி யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ உங்கள் என்ட்ரி இன்றைக்கி இங்கே ஒரு புட் ஆப்ஷன், இங்கே ஒரு கால் ஆப்ஷன், இங்கே ஒரு புட் ஆப்ஷன். இந்த புட் ஆப்ஷன் தொடர்ந்து இங்கே எடுத்துருக்கலாம், இந்த பாயிண்டில் எடுத்துருக்கலாம். இது வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா, 9 ரூபாய்க்கு அந்த ஒரு 9 ரூபா 10 காசுக்கு இருந்தது 202 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா 10க்கு கிட்டத்தட்ட 20 மடங்கு லாபம். ஆப்ஷனில் இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் அத்தி பூத்த மாதிரி கிடைக்கும். அதனால் என்னாலும் அதை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இந்த சின்ன வயசில் படித்த கோடாலிக்கு அதுதான் வந்து எப்போதுமே உங்களுக்கு தேவையான லாபம் கிடச்சிதுன்னா நீங்கள் வெளியே வந்துடணும். மேக்ஸிமத்தை பிடிக்கணும்னு போனீங்கன்னா இருக்கிற கேபிட்டலும் விட்டுருவீங்க. அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக போயிடும். ஸோ அதனால் நான் சொல்ல வரேன், சிறுக உங்கள் சேமிப்பு நீங்கள் சமைக்கும் போது உங்களுக்கு தொடர்ந்து அது ஒரு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, கொஞ்சம் கன்சல்டேஷன் மேலே வராங்க. இந்த வந்துட்டு இங்கே முடியல, இந்த இடத்துல ஒரு சின்ன சஸ்டெயின் பண்ணுறாங்க, மேலே போகலாமான்னு. இங்கே திரும்பவும் இவ்வளோ தூரம் பையிங் நடந்திருக்கு. பையிங் நடந்தாலும் ஃபர்தராக அடித்து காலி பண்ணி திரும்ப கீழே கொண்டு நான் இது வரைக்கும் ஒரு எதிர்பார்த்தேன், பட் இங்கேயே முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வரணும்னா, ஸ்டில் பையர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. செல்லர்கிட்ட இருக்கிறாங்க, செல்லர் இருந்தாலும் பையர் வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்கன்னு அர்த்தம். வந்து நாளைக்கு மார்க்கெட் இப்படி போகுமா அல்லது போயிட்டு கீழே வருமாங்கிறது நாளைக்கு தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம வந்து ஓரளவு தோராயமாக கணிக்க தான் முடியும். ஒழிச்சு நீ மார்க்கெட்டை ப்ரெடிக்ஷன் பண்ணி நீ இப்படி தான் போகணும்னு இப்படி சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது பொய்ன்னு அர்த்தம், நம்பாதீங்க.
இதுதான் மார்க்கெட்டில் நாம ஒன்று யூஸ் பண்ணக்கூடிய அங்கே இருக்கிற டெக்னிக்கலை தான் நம்ம பயன்படுத்த முடியும். அந்த டெக்னிக்கல் படி பார்த்திங்கன்னா அவன் இங்கேருந்து இறங்கியிருக்கிறான், இந்த ஸ்டேஜிலேருந்து இங்கேருந்து இறங்கி இது வரைக்கும் டச் பண்ணியிருக்கிறான். இந்த இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபிபனாச்சி வரையும் போது அங்கே என்ன சொல்லுதுன்னா பார்த்திங்கன்னா, இங்கே இருந்து இங்கே இறங்கினவன் எங்கே ரிஜெக்ட் ஆகிறாங்கிறத பாருங்கள். நம்ம சொல்லலை, டெக்னிக்கல் ஒரு காலத்துலேயும் பொய்யாகாது, கரெக்டாக அங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். இந்த இடத்துல நீங்கள் வரும்போது இங்கே ரிஜெக்ட் ஆகும்போது இங்கே அடுத்த புட் எடுக்கணுங்கிறது தான் நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறோம். இதுக்கு வேறு ப்ளஸ் சப்போர்ட் இண்டிகேட்டர்ஸ் நம்ம சொல்கிறோம் வந்து, அதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ணணும் எப்படி பண்ணுங்கிறத. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் என்ன தனிப்பட்ட முறை தொடர்பு பண்ணிங்கன்னா செய்ய முடியும். முதல் விஷயம், உங்களுக்கு தினம் 1000ங்கிறத நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வழி பண்ணி கொடுப்பேன். அதை நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்தால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். அது வரைக்கும் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணணும். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தாங்க, மறக்காமல் சொல்லணும். இந்த இந்த மாதிரியான சூழ்நிலை முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இப்படியே போகுமா, நாளைக்கு ஏறுமாங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து, என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு நிச்சயமாக ஏறும். இந்த ஒரு சாலிடு ஒரு டவுனுக்கு நிச்சயம் ஒரு அப்பு கொடுத்துட்டு தான் அடுத்து போவோம். அதில் இதை பிரேக் பண்ணி கீழே வந்தோன்னா ஃபர்தராக நான் சொன்ன அந்த ரேஞ்சில் கீழே போயிட்டு திரும்ப மேலே வருவோம், அவ்வளோதான். ஸோ தைரியமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தொடங்குங்க. நிச்சயம் லாபமாக நீங்கள் எதிர்காலத்தில் இருக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பிடிச்ச வீடியோ பாருங்கள். சந்தோஷம், வாழ்த்துக்கள்.